உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு. முதலில் பெறுவோர் வெறும் ஆர்ஸ் டங்ஸன் மட்டும். நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 100 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி ஐ முதல் 12 வரை பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். கூகுளின் முதல் ஜெனரேட்டிவ் ஏஐ குழுவின் நிறுவனர் ஜாட் டாரிஃபி அடுத்த தலைமுறை நிபுணர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். செயற்கை நுண்ணறிவின் விரைவான வளர்ச்சி சட்டம் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளில் உயர் பட்டங்களை பயனற்றதாக்கலாம் என்று அவர் கூறுகிறார். தொழில்நுட்பத்தால் பெருகிய முறையில் பாதிக்கப்படும் வேலை சந்தையில் மேம்பட்ட பட்டங்கள் ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் என்ற பொதுவான நம்பிக்கையை அவரது பார்வை சவால் செய்கிறது. இது கல்வி மற்றும் தொழில் பாதைகள் குறித்த நமது புரிதலை மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறது. டாரிஃபியின் கூற்றுப்படி ஏஐ யுகத்திற்கு பாரம்பரிய மருத்துவ மற்றும் சட்டக்கல்வி மாதிரிகள் அடிப்படையில் குறைபாடுடையவை. மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் கற்றுக்கொள்வது காலாவதியானது மற்றும் மனப்பாடம் செய்வதை அடிப்படையாகக் கொண்டது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த பட்டங்களை பெறுவதற்காக பல வருடங்கள் செலவிடுவது ஒருவரின் வாழ்க்கையின் கணிசமான பகுதியை வீணாக்குவதற்கு சமம் என்று அவர் கருதுகிறார். ஏஐயின் முன்னேற்றம் இந்த துறைகளில் மனிதர்களின் தேவையை குறைக்கும் என அஞ்சப்படுகிறது. ஏஐ துறையில் முனைவர் பட்டம் பிஹெச்டி பெற நினைப்பவர்களுக்கும் டாரிஃபி எச்சரிக்கை விடுக்கிறார். தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வருவதால் ஒருவர் பல வருட முனைவர் பட்ட படிப்பை முடிப்பதற்குள் அவர்கள் தீர்க்க நினைத்த பிரச்சனைகள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டிருக்கலாம். இது நீண்டகால ஆராய்ச்சி படிப்புகளின் பொருத்தப்பாடு குறித்து கேள்விகளை எழுப்புகிறது. ஏஐ துறையில் தொடர்ச்சியான கற்றல் மற்றும் தகவமைப்பு திறன் மிக முக்கியம் என்பதை இது உணர்த்துகிறது. பாரம்பரிய பாதைக்கு மாற்றாக மாணவர்கள் மிகச் சிறிய குறிப்பிட்ட துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று டாரிஃபி பரிந்துரைக்கிறார். உதாரணமாக, உயிரியலுக்கான ஏஐ போன்ற சிறப்பு பிரிவுகள் எதிர்காலத்தில் அதிக மதிப்புடையதாக இருக்கும். அல்லது ஒரு துறையில் உண்மையாகவே அடிமையாக இருந்தால் மட்டுமே முனைவர் பட்டத்தை பின்தொடர வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்துகிறார். இது ஆர்வத்தின் அடிப்படையில் கல்வித் தேர்வுகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. சிறப்பு தொழில்நுட்ப திறன்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக மிகவும் மதிப்புமிக்க வேலை உள்முகமானது என்று டாரிஃபி நம்புகிறார். மக்கள் உணர்ச்சி நுண்ணறிவு, தியானம் மற்றும் நண்பர்களுடன் பழகுதல் போன்ற முக்கிய மனித திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த திறன்கள் ஏஐயால் மாற்ற முடியாதவை என்றும் எதிர்கால வேலை சந்தையில் தனிநபர்களை வேறுபடுத்திக் காட்டும் என்றும் அவர் கூறுகிறார். இது கல்வி சீர்திருத்தத்திற்கான ஒரு புதிய திசையை சுட்டிக்காட்டுகிறது. ஜாட் டாரிஃபியின் இந்த எச்சரிக்கை கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்குகிறது. வேகமாக மாறிவரும் உலகில் நமது கல்வி மற்றும் தொழில் பாதைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம். ஏஐயின் தாக்கம் நாம் கற்றுக்கொள்ளும் முறை மற்றும் நாம் வளர்க்க வேண்டிய திறன்கள் இரண்டையும் மாற்றியமைக்கிறது. எதிர்காலத்திற்கு தயாராக நாம் தகவமைப்பு திறன் கொண்டவர்களாகவும் மனித திறன்களில் கவனம் செலுத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.